Hello Louise, welcome back to my channel. So இதுதான் part 4 of what I bought in 2025 that I will buy again or not. And இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட part 3 இருக்கு இல்லையா, அதோட கண்டினியூஷன் தான் இது. பட் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கிறனால தான் இதை நான் part 4 போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பார்க்குறீங்கன்றத நான் காட்ட போகிறேன். ஸோ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் என்னோட ஃபாலோவர்ஸ் என்னோட வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த எமோலினி க்ரீமை பற்றி. எனக்கு இந்த க்ரீம் ரொம்ப பிடிக்கும். நான் இதை ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 4+ இயர்ஸ் சின்ஸ் 2021லேருந்து நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதோட ஒரு ஆல்டர்னேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அண்ட் இன்னொரு ஆல்டர்னேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இது மூணுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு ஒரு டெக்ஸ்சர் அண்ட் ஒரு ஃபீலிங்கை தான் கொடுக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கோகனட்டி ஸ்மெல் இருக்கும். இதோட ஃபார்முலாவுமே ரொம்ப ஒரு 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 லைட் வெயிட்டாக தான் இருக்கும். ரொம்ப ஹெவியாக இருக்காது. லைட் வெயிட்டான ஒரு ஃபார்முலா தான். அண்ட் அதோட சேம் டெக்ஸ்டரில் இருக்கக்கூடியது தான் இந்த பாண்ட்ஸோடது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இனிஷியல் ஸ்டேஜில் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்த டைம்லலாம் இந்த பாட்டில் தான் வாங்கி நான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் உங்களுக்கு தெரியும், டாட் அண்ட் கீ இஸ் மை கம்ஃபர்ட். என்னோட கம்ஃபர்ட்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அண்ட் அதில் இந்த செரமைட், இதுதான் செரமைட், அந்த ப்ளூ பேக். ஸோ இந்த மூணுமே இந்த ப்ளூ தீம் என்னோட ட்ரெஸ் கலர்லேயே இருக்குது. இது மூணுமே பார்த்தீங்கன்னா என்னோட கம்ஃபர்ட் மாய்ஸ்சரைசர்ஸ். மோஸ்ட்லி நான் இது மூணு தவிர வேறு எதையுமே அவ்வளோ சீக்கிரம் என்னோட மூஞ்சில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டேன். மேபி ஹைஃபன் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இது ஆல் டைம் ஃபேவரட்டாக இருந்தது எனக்கு. ஸோ இது மூணு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் இதை நான் இது கூட மோஸ்ட்லி பேர் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இன்னைக்கு ஆக்சுவலி நான் இதை போட்டிருந்தேன்னா உங்களுக்கு இது எப்படி இருக்கும்னு நான் காமிச்சிருப்பேன். அண்ட் நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. இது என்னென்னா ஒரு டிண்டட் சன்ஸ்கிரீன் தான். இது சாண்ட்ன்ற ஷேடில் இருக்குது. அண்ட் இது போர்சிலின் அப்படின்ற ஷேட். இது கொஞ்சம் எனக்கு டார்க்காக இருக்குன்னு கொஞ்சம் நான் லைட்டான ஷேட் வாங்கியிருக்கேன். இது டார்க்காக இருக்குனால நிறைய அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் இது கொஞ்சம் லைட் ஷேடுன்றனால ரொம்ப கம்மியாக போட்டாலே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆக்சுவலி இதுக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க அந்த ஷேடோட கலர் ஃபார்முலா தெரியுதா? இது கொஞ்சம் டார்க், இது கொஞ்சம் லைட். இதுதான் அந்த கலர். இது பாட்டிலுக்குள்ளே இருக்கிற ஃபார்முலாவோட கலர் இது. அண்ட் இது ஆக்சுவலி 550 rupees. இது நான் 500 rupeesக்கு தான் வாங்குவேன். இதை நான் வாங்கினாலே ஒரு ரெகுலர் யூஸ் பேசிஸில் எனக்கு இது ஒரு 3 to 5 months வரைக்கும் எனக்கு இது லாஸ்ட் ஆகும். ஸோ இது மாதிரி எவ்ரிடே வேருக்கு இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். கொஞ்சம் ஆயிலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் தட்ஸ் ஓகே. ஐம் அட் ஹோம் ஆர் நான் மால் தான் போகிறேன், வெளியில் தான் போகிறேன்னா எனக்கு இது போதும். இது ஒரு மாதிரி ஆயிலியாக வேண்டாம் அப்படின்னா இதுக்கு மேலே நான் ஹூடா பியூட்டியோட அந்த காம்பேக்ட் அந்த லூஸ் பவுடரை வச்சு நான் ஃபில் பண்ணிப்பேன். அண்ட் தட்ஸ் வெரி கம்ஃபர்டபுள். டார்க் ஸ்பாட்ஸ் அதெல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிவிடும். இல்லை எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் க்ளோ தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச என்னோட ஹைஃபன் ப்ராடக்ட். இது ஆக்சுவலி பேர் எல்லாம் அழிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு நான் இதை யூஸ் பண்ணிட்டேன். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது ஒரு லூமி க்ரீம் மாதிரி இருக்கும். ஸோ இது அந்த ஒரு ப்ராடக்ட் தான். நீங்கள் என்னோட மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை தான் நான் இதோட பேர் பண்ணுவேன். இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இன்னும் கூட கொஞ்சம் க்ளோ வேணும்னா இதை நான் யூஸ் பண்ணிப்பேன். அப்படி இல்லைன்னா ஹை பாயிண்ட்ஸில் மட்டும் இதை நான் அப்ளை பண்ணிப்பேன். அதையும் நான் அவாய்ட் பண்ணிடுவேன். டிண்டடையுமே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுவேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது என்னோட ரீசன்ட் ஃபேவரட். ஆக்சுவலி இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. சிக் நியூட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷீட் மாஸ்க். இது நான் ரீசெண்டாக வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஆக்சுவலி ஒரு கொரியன் பேஸ்ட் ப்ராடக்ட், மேட் இன் கொரியா. இது ரேடியன்ட் அண்ட் க்ளோயிங் ஸ்கின். நைட் டைமில் இது மாஸ்க் போட்டுட்டு ஒரு 15-20 minutes கழிச்சு ரிமூவ் பண்ணாலே நல்ல ஒரு பிரைட் க்ளோ நெக்ஸ்ட் டே இருக்குது. ஃபேஸ் வாஷ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் பிளெண்ட் பண்ணி விட்டுறணும். இது ரொம்பவே நல்லா இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதை நான் திருப்பி ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். இது கொஞ்சம் மற்ற ஃபேஸ் பேக்கை விட இது ஒரு 20 rupees அதிகம் தான். கார்னியர் நான் ஒரு 80 rupeesக்கு 85 rupeesக்கு அந்த மாதிரி வாங்குவேன். ஆர் less than 90 தான். பட் இது 125 rupees கொடுத்து நான் வாங்கினேன். இது எனக்கு எந்த ஒரு ஆஃபருமே கிடையாது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. 125 rupeesக்கு தான் நான் இது வாங்கியிருந்தேன். அண்ட் இது ஆல்ரெடி வாங்கி 2-3 பேக் யூஸ் பண்ணிட்டேன். இது நான் ரீசெண்டாக
ஐ திங்க் நவம்பர், டிசம்பர்ல ஒரு 2, 3 பீஸ் சேர்த்து வாங்குனேன். இல்ல 2 யூஸ் பண்ணிட்டு 1 மட்டும் மிச்சம் வச்சிருக்கேன். வீடியோக்காக தூக்கி போட்டுறக்கூடாதுன்னு பத்திரமா வச்சிருக்கேன். இப்போ வீடியோல காமிச்சிட்டேன்ல, கண்டிப்பா இதையும் நான் யூஸ் பண்ணிடுவேன். அண்ட் யூ கேன் கிவ் இட் அ ட்ரை. இட்ஸ் ரியலி நைஸ். யூ கேன் ட்ரை இட். ஏதாவது ஃபங்ஷன் இருக்கு, இல்ல நீங்க ஏதாவது ஈவென்ட்க்கு போறீங்கன்னா, முன்னாடி நாள் நைட் இதை யூஸ் பண்ணீங்கன்னா, நெக்ஸ்ட் டே ஹேர் பாத் எடுக்கும்போது இட்ஸ் கிவிங் ஈவன் மோர் க்ளோ அண்ட் பிரைட்னஸ் குடுக்குது. ஸோ இட்ஸ் அ ரெக்கமெண்டேஷன். நான் இதை திருப்பி இன்னும் 2, 3 பீஸ் வாங்கி ஸ்டாக் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன் ஃபார் த ஈவெண்ட்ஸ். மேபி என்னோட பிரைட்ஸ்க்கு நான் யூஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இதுல வந்து இந்த ஸ்கின் டைப் அந்த ஸ்கின் டைப்னு எதுவும் மென்ஷன் பண்ணல. இட்ஸ் ஃபார் ஆல் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ மேபி யூ கேன் ஜஸ்ட் கிவ் இட் அ ட்ரை. ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஒரு ப்ராடக்ட் தான் இது. இது வந்து ஹைஃபனோடது. ஹைஃபன்ல ரைஸ் வாட்டர் பிரைட்டனிங் சீரம் பேட். ஆக்சுவலி கொஞ்சம் நைட் டைம்ஸ்ல வந்துட்டு நான் இதை இப்போ யூஸ் பண்றேன். ஸோ இந்த பேக் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு குட்டியா ஒரு ட்வீசர் மாதிரி இருக்கு இது பார்க்கறதுக்கு. ஸோ இது ஒரு சின்ன ட்வீசர் மாதிரி இருக்கு. இதுல ஒரு ஒரு மூடி கொடுத்துருக்காங்க. இது உள்ள இந்த மாதிரி ஒரு காட்டன் பேட்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்து இந்த இந்த ட்வீசர் வச்சு நீங்க இப்படி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல வந்து ஆல்மோஸ்ட் 50 நம்பர் ஆஃப் பேட்ஸ் இருக்கு. நான் கொஞ்சம் ஆஃபனா இதை யூஸ் பண்ண மாட்டேன். மேபி ரேரா தான் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் நான் இன்னைக்கு வந்து ரொம்ப வெயில்ல சுத்தினேன் அண்ட் ஏதாவது ஈவெண்ட்ஸ் போயிட்டு வந்தேன். ஸ்கின் ரொம்ப வந்துட்டு இங்கெல்லாம் ஒரு மாதிரி கருப்பா இருக்கு. அந்த மாதிரி டைம்ல நான் இதை வந்து ஃபுல் ஃபேஸ் நெக் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன செய்வேன்னா இதை அது கூட நான் யூஸ் பண்ணுவேன். இது என்னன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வந்து என்னன்னா டபுள் ஷாட். இட்ஸ் அ டபுள் ஷாட் ரேடியன்ஸ் லிஃப்ட் சீரம். இதுல வந்து புரியாத நிறைய ப்ராடக்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஐ டோன்ட் நோ ஹவு டு ப்ரொனவுன்ஸ். இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றதுன்னு கூட தெரியல. பட் இந்த ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அதை நான் சொல்லிடுறேன். வாட் ஐ டூ இதுல கேட்டு சொல்லியிருக்காங்க. நான் என்ன பண்ணுவேன்? பிரைட்டன் ஸ்கின் ஃப்ரம் இட்ஸ் கோர், சப்போர்ட்ஸ் collagen production, gives a firm lifted skin look, hydrated skin. How to use me அப்படின்னா இது ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் அண்ட் ஆயில் பேஸ்ட் ப்ராடக்ட் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கு. இங்க இருக்கு உங்களோட ஆயில் அண்ட் இங்க இருக்கிறது அந்த சீரம். இதை நீங்க நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது இந்த மாதிரி மிக்ஸ் ஆயிடும். தெரியுதா? எஸ். ஸோ இதை வந்துட்டு நீங்க யூ கேன் ஜஸ்ட் புட் இட் இன் யுவர் ஹேண்ட். ஒரு 2 pumps or 3 pumps. இதுல அதுவும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இதுல என்ன போட்டிருக்காங்கன்னா ஃபார் ஆயிலி அண்ட் காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு 2 பம்ப் யூஸ் பண்ணுங்க. டு கிளீன் ஃபேஸ் அண்ட் நெக் ஜென்ட்லி மசாஜ் அண்டில் அப்சர்வ், ஃபாலோ வித் சன்ஸ்கிரீன் வெளியில போறதா இருந்தா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபார் நார்மல் டு ட்ரை ஸ்கின் அப்ளை 3 பம்ப்ஸ் டு அ கிளீன் ஃபேஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் இது மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 தடவையுமே யூஸ் பண்ணலாம். வென் டு யூஸ் மீ, யூஸ் AM அண்ட் PM. ஆக்சுவலி இதுலயே உங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே ரொம்ப கிளியரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஷேக்கிங் த பாட்டில் அண்டில் த 2 layers ஆர் ஈவன்லி மிக்ஸ்ட். ஸோ அதுதான் மெயின். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எண்ணெய் மட்டும் வரும், இல்லை வாட்டர் மட்டும் வரும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் இது கொஞ்சம் ரெகுலராக யூஸ் பண்ணணும். ஆக்சுவலி இதை வாங்கி ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் நான் அது ரெகுலராக யூஸ் பண்ணி பார்க்கணும் இன்னும் கூட. பேட்ச் டெஸ்ட் இஸ் ரெக்கமெண்டட். ஸோ இது ஆக்சுவலி நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருந்தது. இது வந்து ரொம்ப கிரீஸியாக அந்த மாதிரி இல்லை. நான் வந்து இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்ன்றனால ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஆக்சுவலி 650 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன் இந்த ஒரு சீரம். நான் இதை மட்டும் வாங்கலை, இது கூட இது அண்ட் ஃபேஸ் வாஷ் அதெல்லாம் சேர்த்து வாங்கினேன். ஸோ அப்போ வாங்கும்போது இது ஒரு 650, இது ஒரு 650. ஸோ அதனால எனக்கு அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. ஸோ இது ஒன்று எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹைஃபனில் இதுக்கு முன்னாடி அந்த கோல்டன் ஹார் சீரம் ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது கம்ப்ளீட்டாக காலி ஆயிடுச்சு. இப்போ அதனால தான் இது வாங்கியிருக்கேன். அண்ட் இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. I might use it completely and repurchase பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்க்கலாம். அண்ட் நான் ஒரு மினி ஒன்று வாங்கினேன். ஆக்சுவலி இது வந்து டெர்மாகோல இருந்து 10% niacinamide. ஆக்சுவலி நான் ப்ளம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஸோ அதுக்கு நான் ஒரு ஆல்டர்னேட் தேடும்போது இது வாங்கினேன். இப்போ நான் இதை கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டேன். இது ரொம்ப நல்லா இருந்தது. இதோட ஃபுல் சைஸ் பாட்டில் வாங்கலான்ட்டு இருக்கேன். வாங்குவேன், ஐ திங்க் ஸோ. இது கூட சேர்த்து நான் இன்னொரு ப்ராடக்ட்டுமே வாங்கினேன். இது எல்லாமே மினிஸ் நான் வாங்கினது. இது வந்து பார்த்தீங்கன்னா
நிவ்யாவோட லூமினஸ் ஈவன் க்ளோ ஆயில் கண்ட்ரோல் சீரம். இந்த ஆயில் கண்ட்ரோல் அப்படின்ற அந்த பேருக்காக தான் நான் இதை வாங்கினேன். ஆக்சுவலி இது ரெண்டுமே நான் ஒன்றா தான் வாங்கினேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதை நான் காலி பண்ணிட்டேன். இது எனக்கு பிடிக்கல, அதனால இதில் மீதி இருக்கு. ஆக்சுவலி இது என்னன்னா, இது ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஐ வாண்ட் டு ஷோ இட் டு யூ. இப்போ இங்கே பாருங்களேன், இது வந்து இந்த மாதிரி ஒரு ஜெல் மாதிரி இருக்கு. இது வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணால் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு டிக்லிங் சென்சேஷன், ஒரு மாதிரி லைட்டாக எரியிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. இப்போ இதை நான் இப்படி அப்ளை பண்ணி விட்டுடுறேன்ல, இது ட்ரை ஆனதுக்கப்புறமா இது ஃபேஸில் இருக்கும்போது இது மேலே நான் வேறு ஏதாவது ஒன்று போட்டேன் அப்படின்னா அது ஒரு மாதிரி தோல் உறிஞ்சி வர மாதிரி இருக்குது. இப்போ நான் இதை அப்ளை பண்ணிட்டேன். பட் எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல. ஆக்சுவலி ஒரு வாட்டி நல்லா அழகாக மேக்கப் போட்டுட்டு ஃபஸ்ட்டு இதை போட்டுட்டு அதுக்கு மேலே நான் நல்ல மேக்கப் போட்டு அழகாக செட் பண்ணிவிட்டு சும்மா இப்படி பண்ணால் ஃபுல்லாக அது ஒரு மாதிரி எப்படி எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேஸ் பேக்கை இப்படி பண்ணால் உருட்டிட்டு வரும்ல, அந்த மாதிரி ஸ்கின் ஃபுல்லாக அது ஒரு மாதிரி உருட்டிட்டு வந்துருச்சு. எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங் ஆகிடுச்சு. ஸோ நான் அதனால இது வாங்கலை. ஆக்சுவலி இந்த டியூபே வந்து 10 ml வந்து 180 rupees கொடுத்து நான் வாங்கினேன். பட் அது எனக்கு ஒர்த்தான்னு தெரியல. ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரி இரிட்டேஷன் இருந்தது. அண்ட் ஒரு மாதிரி தோல் உறிஞ்சி உறிஞ்சி வந்தது. அண்ட் ஐ வாஸ் லைக் ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட் வித் தட். தோலாயிடுச்சு. ஐ மீன் அந்த க்ரீம் தான் அப்படி வருதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு மாதிரி உறிஞ்சி உறிஞ்சி வருது. ஸோ இது ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்குது. நான் இதை திருப்பி வாங்க மாட்டேன். பட் இது வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெர்மாக்கோட அந்த நயசனமைட் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பீலிங் சொல்யூஷன் நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, ஆக்சுவலி நான் இது வந்து டெர்மாக்கோல தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பில்கிரிமில் இருக்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி தான் இருக்கும் பீலிங் சொல்யூஷன், மாதிரி பிங்க் கலர் ஃபார்முலாவில் இருக்கும். ஆக்சுவலி இது ஒரு குட்டி மினி பாட்டில். நான் இதில் வந்து 2 பீஸ் வாங்கினேன். 25% AHA, 2% BHA, 5% PHA பீலிங் சொல்யூஷன். இது ஆக்சுவலி என்னன்னா நல்ல ஒரு டீடானிங்கை இது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கு. டெர்மாக்கோ அதுதான் பண்ணுச்சு. எனக்கு இதுவுமே அதே பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்கு. ஸோ நீங்கள் அப்படி பீலிங் சொல்யூஷன் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 15% ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கலன்னா 25% 30% ட்ரை பண்ணுங்க. 25% வந்து உங்களுக்கு பில்கிரிமில் மட்டும்தான் இருக்கு. டெர்மாக்கோல 15% to 30% இருக்கு. ஸோ நீங்கள் மேபி ஃபர்ஸ்ட் கோ வித் 15%, தென் 25%, தென் 30% அப்படி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இட்ஸ் ரியலி நைஸ் இஃப் யூ ஆர் லுக்கிங் இன் டு ஒரு ஸ்பா மாதிரி ஒரு ஸ்கின் க்ளோ மாதிரி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் வெரி நைஸ். ஸோ யா, ஐ லைக் இட் வெரி மச். ஸோ நான் இதை பெரிய பாட்டில் வாங்கலான்னு இருக்கேன். பட் இட் இஸ் 650 rupees ஐ கெஸ். இதில் ஏதாவது ஆஃபர் இருந்ததுன்னா நான் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தென் இது வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு ப்ராடக்ட். ஆக்சுவலி இது நான் நிறைய வாங்கிட்டேன். இப்போ நான் இது வந்து 2 பாக்ஸ் வச்சிருக்கேன். ஒன்று ஃபுல்லாக இருக்குது, ஒன்று காலியாக இருக்குது. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ப்ளீச். இதை வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் இதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணணும். அதனால தான் அப்படி சொல்கிறேன், ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னு. பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட். நல்ல க்ளோ இருக்கும் ஃபேஸில், நல்ல பிரைட் ஆகும், டேனை ரிமூவ் பண்ணும், எல்லாமே பண்ணும். ஆனால் இது ஒரு ப்ளீச். ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் இஃப் யூ ஆர் யூஸிங் திஸ். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்க யா, ஸோ இதுதான் இந்த க்ரீம் பாக்ஸ். உங்களுக்கு க்ரீம் தனியாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இதுதான் வந்து ப்ளீச் பவுடர். ஸோ இது வந்து எப்படின்னா 2:1 ரேஷியோ. இப்போ இதில் வந்து நீங்கள் 2 ஸ்கூப் எடுக்கிறீங்கன்னா இதில் வந்து 1 தான் எடுக்கணும். அது கொஞ்சம் ரொம்ப கம்மியாக எடுக்கணும், இல்லைனா மூஞ்செல்லாம் பயங்கரமாக எரியும். ஸோ இதை நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்பர்ட்ஸ் இல்லை இது யாராவது ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு வாட்டி கேட்டுட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா இதை பற்றி நான் ஒரு வீடியோவே போடுறேன். இதை நான் எப்படி மிக்ஸ் பண்ணுவேன், இதை நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னு அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் இது ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ இதை வந்து நெக் அண்ட் ஃபேஸ்க்கெல்லாம் போடலாம். ஒரு ஃபேஷியல் பண்ணுற ஒரு எஃபெக்ட் இதில் இருக்கும். நல்ல ஃபேஸ் செம்ம க்ளோவாக இருக்கும். பட் நீங்கள் இதை அப்ளை பண்ணும்போது உங்களோட ஐப்ரோஸ் கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும். முடியை நல்லா டைப் பண்ணிடணும். இங்கெல்லாம் பட்டுச்சுன்னா நல்ல செம்மட்ட கலரில் சேஞ்ச் ஆகிடும், கோல்டன் கலரில் உங்கள் ஹேரே சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஐப்ரோஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் உங்கள் லிப்ஸ் மேலே ஹேர் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை போடலாம். இப்போ நீங்கள் ஒரு ஃபேஸ் ஷேவ் பண்ணுற பர்சனாக இருக்கீங்கன்னா இந்த ப்ளீச்சை போட்டுட்டு ஃபேஸ் ஃபுல்லாக போட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷேவ் பண்ணுங்கள். ஃபேஸை ஷேவ் பண்ணிவிட்டு நீங்கள் இது க்ரீமை போட்டிங்கன்னா பயங்கர
பயங்கரமா எரியும். ஒரு 10 நிமிஷம் கூட உட்கார முடியாது. அண்ட் சம்டைம்ஸ் வந்து இது வந்து எப்படின்னா கண்ணுலலாம் ஒரு மாரி எரியிற மாரி இருக்கும். தண்ணி வர மாதிரி இருக்கும். பட் அது எல்லாமே நார்மல் தான். எனக்கு அது எதுவும் பண்ணல. பட் கண்ணு உள்ள படாம நீங்க பார்த்துக்கணும். இந்த அளவுக்கு ஸ்பேஸ் விட்டுறணும். நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, இங்கெல்லாம் நீங்க டச் பண்ணவே கூடாது. 2 இடமும் இங்க டச் பண்ணக்கூடாது. லிப்ஸ்ல டச் பண்ணக்கூடாது. நோஸ் உள்ள போடக்கூடாது. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ப்ராடக்ட். 2021லேருந்து நான் இதை யூஸ் பண்ணி நாட் 2021 நான் 10th படிக்கும்போதா 11தான்னு கரெக்டாக தெரியல. ஃபர்ஸ்ட் இதை எங்கள் அம்மா தான் யூஸ் பண்ணாங்க. அதை பார்த்து டெம்ப்ட் ஆகி நான் +2 படிக்கும்போது ஃபேர்வெல்லுக்கு போட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் நான் போட்டுருவேன். அண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதில் ஆக்சுவலி வந்து உங்களுக்கு ஒரு சீரமும் கொடுப்பாங்க. அதை நான் இந்த பாக்ஸில் வச்சுருக்கேன். இந்த சீரம் எல்லாம் எடுத்து தனியா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இவ்ளோ சீரம் வச்சிருக்கேன் பாருங்க. ஒரு பேக்ல உங்களுக்கு 3ஓ 4ஓ தான் குடுப்பாங்க. நான் வந்து எல்லாத்தையும் தனியா எடுத்து இந்த மாரி சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா நான் சீரம் யூஸ் பண்ண மாட்டேன் இதோட சீரம. அது என்னமோ எனக்கு வந்து ஒரு 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 பிளைண்டான ஒரு தாட். அத போட்ட உடனே மூஞ்சி டல்லா ஆவற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ வெறும் பேக் மட்டும் போட்டு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா வாஷ் பண்ணி எடுத்துருவேன். ரொம்ப பிரைட்டா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் ஃபேஸ். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்கின் டல்லா இருந்ததுன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும். இதை நீங்க கண்டிப்பா எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணணும், இது போட்ட இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு ஒரு வீடியோவா போட்டு காமிக்கிறேன். தென் லாஸ்டா என் கையில வந்து ஒரு 3 ப்ராடக்ட் இருக்கு. அது 3மே வந்து ஒரு லிப் ப்ராடக்ட். நீங்க என்னோட ரெகுலர் வீடியோஸை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பயோடென் லிப் பாம் இஸ் மை ஃபேவரட். என்னோட ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப ஃபேவரட். இது ரொம்ப நல்லா இருக்கும். லிப்ஸை வந்து பிங்கியாவே வச்சுக்கும். இந்த மாதிரி நாங்கள் எவ்வளோ நோண்டி காலி பண்ணியிருக்கோம் பாருங்க 2 பேரும். சம்டைம்ஸ் என்னோட பிரதருக்கும் நான் இதை கொடுப்பேன். அவரும் இதை யூஸ் பண்ணுவார். அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது ஒன்று என்னோட ஃபேவரட் ஒன். கரெக்டாக பேரை வந்து மறைச்சிட்டேன். இது வந்து ஹைஃபன்ல இருந்து நான் வாங்கினேன். விட்டமின் இன்ஃபியூஸ்ட் பெப்டைட் லிப் பாம். இது ஹேசலோட ஃப்ளேவர். இது கொஞ்சம் லைட்டா இனிப்பா தான் இருக்கும். லைட்டா நக்கி பார்த்தா இனிப்பா இருக்கும். திஸ் இஸ் 400 rupees, பட் ஹைஃபன் இஸ் வெரி நைஸ். அண்ட் இன்னொன்று ஐ காட் திஸ் ஒன். இட்ஸ் ஆல் இன் ஒன் டிண்டட் லிப் பிளம்பிங் ஆயில் ஃப்ரம் லேமல். இது வந்து லேமல் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட். இது ஆக்சுவலி நல்ல ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க இந்த லேமலுக்கு. இது எவ்வளோ தெரியுமா? காஸ்ட்டை மறந்துட்டேன். இது வாங்கி ரொம்ப நாள் ஆகுது. பட் 1 minute நான் என்னோட ஃபோனில் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். ஆக்சுவலி இது நான் வந்து பிளிங்கிட்ல தான் வாங்கினேன். என்னோட ஆர்டர்ஸில் இருக்கும். லேமல் லிப் ஆயில் 500 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன். 500 rupees. நான் ஏன் இவ்வளோ அதிர்ச்சி ஆகுறேன்னு தெரியுமா? ஏன்னா அது எந்த பிளம்பிங்கும் எனக்கு பண்ணலை. சீரியஸ்லி டு பி ஹானஸ்ட், இட் டிடன்ட் பிளம்ப் எனிதிங். இட்ஸ் ஜஸ்ட் அ ரெகுலர் லிப் கிளாஸ், அவ்வளோதான். இதில் டின்ட்டும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. நான் ஏதா இதை வாங்கினேன். பட் சி ஓகே, நான் வந்து கம்ப்ளீட்டாக இதை வந்து நான் குறை சொல்ல விரும்பலை. இதில் வந்து டிண்ட் கிடையாது. ஆனால் இங்கே பாருங்க, இட்ஸ் அ கிளியர் கிளாஸ். கீழே ஊற்றிட போகிறேன், தெரியுதா? இட்ஸ் அ கிளியர் கிளாஸ். இதுதான் அந்த கிளாஸ் பாருங்க. there is no color, there is no tint, ஒன்றுமே இல்லை. வெறும் ஒரு லிப் ஏஜென்ட் தான். பட் இது என்ன பண்ணுச்சு, இது ஒரே ஒரு நல்ல விஷயம் பண்ணுது. என்னன்னா, இது ஒரு நல்ல லிப் பாமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லிப்ஸ்டிக் மேலே போடலாம். இப்போ பாருங்க, இப்படிதான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு மேட்டான ஒரு லிப்ஸ்டிக் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் அதுக்கு மேலே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் தான் இது பண்ணுதே தவிர நோ பிளம்பிங், நத்திங், நோ புல்ஷிட், எதுவுமே கிடையாது. ஒன்றுமே இல்லை இதில். ஸோ தட்ஸ் இட். இதோட நம்மளோட இந்த பார்ட் 4 வீடியோ முடியுது. 2025ல் நான் வாங்கின மேஜரான ப்ராடக்ட்ஸ் தான் இங்கே உங்கள் முன்னாடி நான் உங்களுக்கு இது வரைக்கும் காமிச்சிருக்கேன். ஸோ என்னோட
அதர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் சிலதெல்லாம் தூக்கி போட்டுட்டேன். அதெல்லாம் வந்து நான் சிலதெல்லாம் வெர்பலி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். சிலதெல்லாம் என்னால காட்ட முடியல. ஸோ என்னோட 2025ஓட பெஸ்ட் பர்ச்சேசஸ் தட் ஐ வில் பை ஆர் நாட் அண்ட் இது எது பிடிச்சது, எது பிடிக்கல அதெல்லாம் நான் உங்ககிட்ட காமிச்சிட்டேன். இது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, இதை பத்தி நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க, என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச கொஸ்டின்ஸை நீங்க கேட்கலாம். நீங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தா என்ன கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சது, எனக்கு எந்த அளவுக்கு அதை பத்தி தெரியுமோ அதை நான் உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுவேன். எனக்கு தெரியாதுன்னா அதை பத்தி நான் ஃபுல்லா ரிசர்ச் பண்ணி அதை ஸ்டடி பண்ணிட்டு நான் கண்டிப்பா உங்களுக்கு அதோட ரிவ்யூஸை நான் போடுவேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் இனிமே உங்களுக்கு நிறைய வரும். Until then, bye bye.